இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்தார். இயேசுவின் வரவை முன்னறிவிக்கும்படி வந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் யோர்தான் நதியிலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற வருகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்பொழுது இயேசு அங்கே வருகிறார். இயேசு வருகிறதை கண்டு முதலாவது சொல்லுகிறார். அதனுடைய 29வது வசனத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு தன்னுடைய சீஷர்களில் 2 பேரோடு நின்று கொண்டிருக்கும் போது மீண்டும் இயேசு அந்த வழியாய் கடந்து போகும்போது தன்னுடைய சீஷர்களை பார்த்து இயேசுவை காண்பித்து சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று. தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காய் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு நமக்காக அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்த சென்ற போது ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்கடா இருந்ததை வேதம் காண்பிக்கிறது, ஒரு நபருக்கு பதிலாக. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படும்படிக்கு இஸ்ரவேலருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதே போல ஒவ்வொரு கோத்திரத்துக்கென்று ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு நபருக்காக பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஒரு வீட்டிற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஒவ்வொரு கோத்திரத்துக்கென்றும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்காக, மனுக்குலத்துக்காக அடிக்கப்பட்ட ஒரே ஆட்டுக்குட்டியானவர் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இவர் ஒரு தனி நபருக்கானவர் மட்டுமல்ல, இவர் ஒரு குடும்பத்துக்கானவர் மட்டுமல்ல, இவர் ஒரு கோத்திரத்துக்கானவர் மட்டுமல்ல, முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. எனவேதான் யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லாமல், அடிமை என்று சுயாதீனன் என்று வித்தியாசம் இல்லாமல், ஆண் என்று பெண் என்று வித்தியாசம் இல்லாமல், ஏழை என்று பணக்காரன் என்று படித்தவன் என்று படிக்காதவன் என்று வித்தியாசம் இல்லாமல், யார் யார் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களை அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் 1வது அதிகாரம் 11-12 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அது யாராயிருக்கட்டும், ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டார்களாகில் அவர்கள் யாராயிருந்தாலும் எத்தனை பேராயிருந்தாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்தான் இந்த தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களை சுமந்து தீர்த்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பாவமற கழுவி அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்கி பாவி என்ற அடையாளத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி, துரோகி என்ற அடையாளத்தை, சத்ரு என்ற அடையாளத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி அவருடைய பிள்ளை என்னும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இயேசுவே என்று அவருடைய நாமத்தை மனப்பூர்வமாய் நோக்கி கூப்பிட்டு, பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும், என் பாவங்களை கிருபையாய் மன்னித்து என்னை தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று
உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவி நம்மை தூய்மையாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து நம்மை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாய் நம்மை நிறுத்துகிறார். அவர் நம் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். தள்ளி நின்று தூரமாய் நின்று யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இயேசுவுக்கு சமீபமாய் நெருங்கி வாருங்கள். அந்த கிருபாசன தண்டை சமீபமாய் கிட்டி சேருங்கள். கர்த்தர் உங்களை மன்னித்து அங்கீகரிக்க போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாசல் அடைபடும் முன்னே நெருங்கி வா, இயேசுவை கிருபையாய் ஏற்றுக்கொள். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் பாவங்களுக்காய் அடிக்கப்பட்ட எங்கள் தேவ ஆட்டுக்குட்டியே, என்றும் நன்றியோடு உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து உம்மை கிட்டி சேர்ந்து உமக்காய் வாழ கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.